ஸோ ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஜாதகம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜாதகம். ஜோதிட நண்பர்கள், ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள், ஜோதிடம்னு வந்துட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்டா இருந்தால்தான் ஜோதிடம் நமக்குள்ள வரும், இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ அதனால இதை ஒரு ஜென்ரலான ஒரு விஷயமா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு போர் அடிக்கும். ஜோதிடத்துல ரொம்ப இன்டெப்தா நம்ம ஒரு பலனை எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியோட நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா? ஏன்னா டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பாக்யாதிபதி பார்வை பெற்ற கிரகங்கள் கூட நெகட்டிவா தருது. ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்தாலும் பல லட்சங்கள் கடனா போது, நஷ்டமாயிடுது, விரயமாயிடுது. அப்ப இதுக்கு காரணம் என்ன? இதுதான் விஷயம். ஓகேவா? அப்ப என்ன ஆகுது, ஜாதகத்துல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நெகட்டிவ். என்ன? ஜென்மச்சனி நடக்கிற நேரத்துல இது நடந்துருச்சு, அதனால ஒட்டுமொத்தத்தையும் தூக்கி சனி மேல போடக்கூடாது. ஓகேவா? இன்னைக்கு நம்ம அதான் விவாதிக்க போறோம். ஜாதகத்தில் சனி மட்டும்தான் இவரை கடனாளி ஆக்குனாரா? சனி வேலையும் இல்ல. ஜாதகம் ஒரு யோக ஜாதகம். ஜாதகத்துல எல்லா கிரகத்தோடையும் பாக்யாதிபதி தொடர்பு இருக்குது. பாக்யாதிபதி பார்வை பெற்றாலும் கெடுபலங்கள் நடக்குது. எப்ப நடக்குது, ஏன் நடக்குது, காரணம் தெரியல. ஓகேவா? ஆனா ஜென்மச்சனி காலகட்டத்தில் நடந்ததுனால ஜென்மச்சனி தான் காரணம் அப்படின்னு எடுத்துட்டு போயிட முடியுமா? ஜோதிடத்தில் பலன்கள் அப்படி எடுக்கக்கூடாது. அதுவும் ஒரு காரணம், அது மட்டும்தான் காரணம் கிடையாது. அதற்கான விளக்கம் தான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ஜோதிடத்தில் பலன்கள் எப்படிலாம் நடக்குது, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில். ஓகேவா? ஸோ ஸ்க்ரீனில் ஜாதகம் வரும் பாருங்க. இதுதான் அந்த ஜாதகம். மேஷ லக்னம் அண்டு தனுசு ராசி, நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம், 4ஆம் பாதம். இவருக்கு சந்திர தசை நடக்கும்போது ஸ்டார்ட் ஆன உடனே, ஓகேவா? சந்திர தசை எப்போ? 2018 கடைசி, 2019 வச்சுக்கோங்க. சந்திர தசை ஸ்டார்ட் ஆன உடனே இவருக்கு பல லட்சங்கள் விரயம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏமாத்திட்டாங்க, விரயம் ஆயிடுச்சு, தேவையில்லாத செலவுகள் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி. சரி, ஜாதகத்துல பிளஸ் எல்லாம் என்னன்னு பாருங்களேன். ஜாதகத்தில் லக்னாதிபதி எங்க உட்கார்ந்துருக்கார்? 11ஆம் இடத்துல. எந்த கிரகத்தோட? சுக்கரனோட சேர்ந்திருக்கார். இந்த நினைக்கும் குருவோட பார்வையில் நினைக்குது. அப்ப குரு பார்த்த லக்னாதிபதி, குரு பார்த்த லக்னம். இன்னொன்னு, குருவும் பாக்ய யோகாதிபதி சூரியனும் பரிவர்த்தனையில் ஆகிறாங்க. அப்புறம் புதன் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் ஆகிறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன நம்மளாம் இருக்கு? 10ஆம் பாவத்துல சனி ஆட்சி சார், 9ஆம் இடத்துல ராகு சந்திரன், அதுதான் குரு பாக்குறாருல. அப்புறம் என்ன? சந்திரனும் 12, குருவும் 12, ராகுவும் 12, 11 டிகிரி. ஸோ டோட்டலா ராகு சந்திரன் குருகிட்ட சரண்டர். குரு வக்ரம் ஆயிட்டாரே, பயப்படாதீங்க. குரு நட்பு வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. ஸோ நட்பு வீட்டில் இருந்தாலும் அதற்கு பலன் உண்டு, பரிவர்த்தனையில் ஆட்சி. ஸோ கன்ஃபார்மா உங்களுக்கு குரு பலமா நிற்கிறார். அப்ப குரு பார்த்த ராகு சந்திரன் கெடுபலனை தரக்கூடாது. ஜாதகம் ஒரு யோக ஜாதகம் சார். வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு, பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிச்சிருக்காரு, ஆனால் பல லட்சங்களை இழந்திருக்காரு. யோக ஜாதகமாக இருந்து ஏன் பணத்தை இழந்தாரு? அதற்கான காலகட்டம் என்ன? அந்த காலகட்டம் மென்ஷன் பண்ணியாச்சு. 2018, 19, 20 அந்த காலகட்டம். 2018, 19 அந்த காலகட்டம் ஜென்மச்சனி காலகட்டம். அப்ப ஜென்மச்சனினாலதான் இவர் இழந்துட்டார். ஒரே லைனை முடிச்சுட்டு போயிடலாமா? அப்ப அதுக்குள்ள போய் பார்ப்போமே என்னதான் ரீசன் அப்படிங்கறதா இன்னைக்கு விளக்கம். எப்படின்னா 2018 கடைசியில இருந்து 2019 தான் முக்கியமான காலகட்டம். முக்கியமா 2019 ஜனவரியில இவரு பணத்தை விட்டுருக்கணும்னு அடிச்சு சொல்றேன். அதுக்கான காரணம் தான் நீங்க சொல்ல போறோம். சரிங்களா? எப்படின்னா சந்திர தசை ஸ்டார்ட் ஆகுது சார். சந்திர தசை ஸ்டார்ட் ஆன உடனே ஜென்மச்சனிக்குள்ள போறாரு சார். சிம்பிள். அப்ப சந்திரன் இங்க ராகுவோடு கிரகணம், ஜென்மச்சனின்னு உள்ள வந்துருச்சு. அப்ப என்ன ஆகணும்? அப்பனா தான் ஜென்மச்சனியா இருந்தா அந்த வீட்டுக்கு குரு பாக்குறாரே அப்படின்னு சொல்லிடலாம் நீங்க. ஆமா இல்ல, குரு பாக்குறாருல, அப்ப ஜென்மச்சனி பெருசா வேலை செய்யாது. 9ஆம் இடம் அடி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, குரு பாக்குறாருல, இந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாருல குரு. அப்ப கன்ஃபார்மா இது கெடுபலன் கொடுக்காது அப்படின்னு எல்லா ஜோசியரும் சொல்லியிருப்பாங்க. அப்ப ஏன் நடந்துச்சு அப்படின்னா, எந்த காலகட்டம் நம்ம தான் சொல்லமுல. ஜோதிடத்தில் முக்கியமா வருட கிரகங்கள் தான் பலனை மாத்துன்னு கிடையாது, மாத கிரகங்கள் பலனை மாத்திட்டு போயிடும். இப்ப இந்த ஜாதகத்துல மாத கிரகங்கள் பண்ண கூத்து தான் இவருக்கு அந்த ஒரு மாதம் பண்ண பிரச்சனை தான்
அந்த இவருக்கு அந்த பல லட்சங்கள் நஷ்டம். அது எந்த மாசம், அதையும் பின் பாயிண்டா சொல்றேன். ஜனவரி மாதம், முக்கியமா தை மாதம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? காரணம் என்ன அப்படிங்கறதா விஷயம். சோ அப்ப சந்திர தசை நடக்கும் பொழுது, அதுவும் தை மாதம் வரும் பொழுது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. ஸோ சந்திர தசை நடக்கும் பொழுது 2018 கடைசி காலகட்டங்கள்ல, 19 காலகட்டங்கள்ல சனி எங்க நிப்பாரு? இங்க நிப்பார். ஓகேவா? தனுசு ராசியில நிக்கிறார். தை மாதம் வரும் பொழுது எங்க சூரியன் எங்க நிப்பாரு? இங்க நிப்பார். மகர ராசியில சூரியன் நிப்பார். இப்ப பாருங்க, சந்திரன் சனி ராகுவால இணைஞ்சி இந்த இடத்துல தொழில் ஸ்தானாதிபதி சனி இணையிறாரு சந்திரனோட. அங்க அந்த இடத்துல சந்திரன் அடி வாங்குறாருன்னு அர்த்தம். ராகுவோட சந்திரன் அடி வாங்குறாரு. இந்த குரு பார்வை தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. இப்ப குரு ஆஃப் பண்ணிட்டாருன்னா இவங்களுக்கு நஷ்டங்கிறது ஆயிடணும். ஆனா குரு பார்த்துக்கிட்டே இருக்காரு, பலமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்ப அவருடைய பார்வை கண்ணை மூடுற நேரத்துல இவருக்கு நஷ்டம் ஆயிருக்கு. எப்ப கண்ணை மூடுறாரு? தை மாசத்துல. ஏன் தை மாசம்னு பர்டிகுலரா சொல்றேன்? குரு நின்ற வீட்டின் அதிபதி சூரியன் கோச்சாரத்துல எங்க நிப்பாரு? மகர ராசியில தை மாதம். அப்ப அந்த வீட்டை சனியை கிராஸ் பண்ணும் பொழுது சூரியன் அஃபெக்ட் ஆறார் சார். அப்ப சூரியனோட வீட்டுல இருக்கக்கூடிய கிரகமும் பலவீனமா ஆயிடும். இதுதான் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி பலமாக அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் பலமாயிடுது. இதுதான் விதி. இது அப்படியே ரிவர்ஸா போடுங்க. ஒரு கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி பலமா இருக்குது, அப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் பலமாயிடுது. அந்த கிரகம் பலவீனமாக அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகமும் பலவீனமாயிடுது. அப்படியே ரிவர்ஸா போட்டோம்னா ஆன்சர் வந்துருதா? அப்ப சூரியன் அந்த இடத்துல உங்களுக்கு சனியோட நெருங்குகிறார். அதே வீட்டுல தான் சார் மகர ராசியில தான் கேதுவும் இருக்குது. அதே மகர ராசியில அன்னைய காலகட்டம் 2018-19 கடைசி காலகட்டங்கள, 2018 கடைசி 19, அது முக்கியமா தை மாதத்துல. அப்ப என்ன ஆகுது? டோட்டலா சூரியன் சனியோடையும் கேதுவோடையும் கிரகணம். 10ஆம் இடம் இருள். தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தொழில் நஷ்டம் கொடுத்தாகணும். இங்கதான் குரு பாக்குறாரே, பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பாக்குறாரே அப்படின்னா இந்த குருவுக்கு பார்வை கெட்டு போகுது. குருவுக்கு பார்வை குருடா போயிடுது அந்த காலகட்டம். அப்ப குரு பார்த்தாலும் பிரச்சனை இல்ல, ஒரு பிரோஜனம் இல்ல. அப்ப என்ன ஆகுது? இதுதான் விஷயம். இப்ப சூரியன் அங்க அஃபெக்ட் ஆகிறதுனால குரு பாதிக்கிறார். அடுத்த பாயிண்ட், சனி சந்திரனை பிடிக்கிறதுனால சொத்து பத்து பிரச்சனைகள் எல்லாம் ஆயிடுது. புரிஞ்சுட்டீங்களா? இன்னொரு பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு பொருளாதார செலவுகள், பொருளாதார நஷ்டமும் கொடுக்குது. எப்ப சனி கோச்சாரத்துல சனியினுடைய பார்வை 2ஆம் வீட்டுக்கு, அதாவது சனியினுடைய 3ஆம் பார்வை 2ஆம் பாவகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு, லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு. ஓகேவா? இங்கதான் குரு பார்வை இருக்குதே, அந்த இடம் தான் குரு உங்களுக்கு வீக்கா போயிடுச்சு சூரியனால. சோ இந்த பாயிண்ட் இப்ப உங்களுக்கு தை மாதமும் தாண்டி மாசி மாதம் போனாலும் உங்களுக்கு சூரியன் பலம். அப்ப அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு 30 நாட்கள் 60 நாட்கள் சூரியன் அஃபெக்ட் ஆகுறாரு. 60 நாள் குரு வீக். அந்த 60 நாள்ல தான் இவர் பல லட்சங்கள் இழந்திருக்கணும்னு அடிச்சு சொல்றேன். சோ இந்த பாயிண்ட்ல குருவினுடைய பார்வை கெட்டு போறார். 2ஆம் பாவம் அடி வாங்குது, பொருளாதாரம் நஷ்டமாகுது, செலவுகள் வீணா போயிடுது, சொத்துக்கள் இழக்கிறார், சந்திரன் அடி வாங்குறாரு, செவ்வாய் அடி வாங்குறாரு, நிலபலங்கள் இழக்கிறாரு. இவ்வளவு விஷயமும் நடக்குது இந்த காலகட்டம். ஆனா ஜாதகம் யோக ஜாதகம் நடந்துட்டு இருக்கிற தசை சந்திர தசை, யோக தசை. மேச லக்னத்துக்கு யோக கிரகம் தானே சந்திரன், 4ஆம் பாவகாதிபதி தானே. இங்க ராகு சந்திரன் இணைஞ்சு குருப்பா இருந்துச்சு, சொத்து தானே சேர்க்கணும். பூர்வீகத்துல இவரு நிலபலங்கள் சேர்த்து சொத்து சேர்க்கணும், பூமி வாங்கணும், பூமி லாபம் எல்லாம் உண்டு, அப்படித்தானே சொல்லணும் இங்க. ஆனா எப்படி சொத்து இழக்கிறாரு. ஓகேவா? பல லட்சங்கள் நஷ்டமா போகுது, விரயம் ஆகுது. அப்ப என்ன நடந்திருக்கும் அதுதான் நம்ம இப்ப சொன்னோம். சரிங்களா? சோ இப்படித்தான் நம்ம ஒரு ஜோதிடத்துல பலன்களை டெப்தா போய் ஆராயணும். அப்படி பார்க்கும் பொழுது ஜாதகத்தில் ஜென்மச்சனி ஒண்ணுதான் காரணம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்ப இந்த இடத்துல சூரியனும் காரணம், கேது சனியோட இணைஞ்சதுனால 10ஆம் இடம் அடி வாங்கிருச்சு, அதுவும் காரணம். வேலை இழந்துட்டார் சார் அந்த காலகட்டம். வேலை இழந்து தொழில் போய், புரிஞ்சுக்கிட்டீங்களா, நஷ்டமாயி பல லட்சங்கள் நஷ்டமா போயிடுச்சு இவருக்கு. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் சந்திரன் சனி மேல தூக்கி போட்டுலாமா பழிய? ஜென்மச்சனி சனிதான் காரணம் சொல்ல முடியுமா? அப்ப சொல்லக்கூடாது. அதனால ஜாதகத்தில் பலன்கள் எப்படி எப்படிலாம் நடக்கும்
இன்டெப்தா எப்படி போய் பலன் எடுக்கிறது, யோக தசா புத்தி போனாலும் கெடுபலங்கள் உண்டு. பாக்யாதிபதி பார்வை எப்ப உங்களுக்கு மங்கும், பாக்யாதிபதி பார்வை பெற்றும் யோகம் குறையுது, பல லட்சங்கள் நஷ்டமாகுது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் தான் இது. ஸோ ஜாதகம் விளக்கம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க சார். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.